இவன் வேற என்னைய ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். இவனுக்கெல்லாம் ஒரு நாள் லீவ் விட்டாலே நான் ஒரு வழி ஆயிடுவேன். நான் என்னடா பாவம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நமக்குன்னே வந்து சேருவாங்க போல இப்படிலாம். ஏன்னா அவ்வளோ டார்ச்சர் பண்ணான். இப்போ வேற 10 நாள் லீவு, தசரா ஹாலிடேஸா. இவன் என்ன பண்ண போகிறான்? கொலு வைக்க போகிறானா, இல்லை நவராத்திரி ஏதாச்சும் பண்ண போகிறானா, இல்லைன்னா தசராக்கு தான் போகிறான். தசராக்கு நம்மளுக்கு ஒரு நாளைக்கு மேலே கூப்பிட்டே போக மாட்டாங்க. என்னடா பண்ணுறது இந்த 10 நாள் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த மரவள்ளி கிழங்கு வச்சு கேக் பண்ணலாம் 3 நாளாக எடுத்து வச்சிருக்கேன். ஆனால் செய்யவே முடியல. ரொம்ப ஈஸியான கேக்கு. இந்த கிழங்கை வந்து கிரேட் பண்ணுறது மட்டும்தான் கஷ்டம். மீதி எல்லாம் ரொம்ப ஈஸி. இது 2 கப் எடுத்திருக்கேன். இது கூட வந்து ரவை 1 கப்பு, அப்புறம் சர்க்கரை 1 கப்பு, இது கூட தேங்காய் 1 கப், இதில் வந்து ஏலக்காவை பிச்சு போட்டாச்சு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் அந்த மோல்டில் போடுறதுக்குள்ளே ஒரு வழியாகிடுவேன். ஏன்னா ஒரு செகண்ட் வந்து என்ன பண்ணுறேன்னு வந்து பார்த்துட்டே போவார். சரி அது ஒரு வழியாக வச்சுருவோம் டக்கு டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். 180 டிகிரி செல்சியஸில் 15 to 8 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கேக் ரெடி ஆகிடும். நானே ஷாக் ஆகிட்டேன். அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு. பார்க்கும் போதே பயங்கர டெம்டிங்காக இருந்துச்சு. இது வேறு பர்த்டே கேக் மாதிரி நான் தான் கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே சாங் பாடிக்கிட்டே 2 பேரும் கட் பண்ணி முடிச்சிட்டோம். என்ன தானோ தெரியல, இவன் என்னென்னலாம் பண்ணுறதுக்கு காத்திருக்கான்னு எனக்குமே புரியல. இவன் லீவ் முடிகிற வரைக்கும் நம்ம வாய மூடிட்டு இருந்தால் நமக்கு